கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையும் ஆண்டவர் நமக்கு காண செய்த கிருபைக்காக ஆண்டவரை இந்த துதி ஆராதனையில் ஆண்டவரையே நம்ம துதித்து அவரையே மேன்மைப்படுத்தி நாம் வசனத்தையும் தியானித்து நாம் அவருக்கே துதியை செலுத்துவோம். நாம் அதை துவங்குவதற்கு முன்பாக ஒரு ஜெபம் செய்வோம். அன்பு மேற்கொள்ள பிதாவே, இந்த காலை வேளையும் ஆண்டவரே நீர் எங்களை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானித்து உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அது நாங்கள் தியானித்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீரே பலம் தாரும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். நீ பிரேச நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஒரு வசனத்தை தியானிப்போம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும்புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும்புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆம், நாம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் அவரே விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு இருப்போம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை தியானிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பிழைக்கிறோம்னா, சாதாரண மனுஷங்க எப்படி அன்றாடம் வாழ்க்கைக்காண்டி அவங்க உழைக்கிறாங்க, எல்லாத்தையும் தேடுறாங்க, அவங்களோட ஃபுல் பலத்தையும் போட்டு
அவங்க வந்து எல்லாத்தையும் தேடுறாங்க, அவங்க நாடுறாங்க. ஆனால் மன நிம்மதி திருப்தி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவோடைய நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். மாம்சத்திலையும் சரி ஆவியிலையும் சரி ஆண்டவர் வந்து சிலுவையில் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறையப்பட்டாருங்கிறத மட்டும் நம்ம நினைவு கூறாமல், நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து அறையப்பட்டு நம்மளுடைய பாவத்தின் ஆக்கினையை வந்து அவர் அடைந்தார். அதனால் நம்ம பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம் என்பதை விசுவாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளும் அவர் கூட நம்ம சிலுவையில் அறையப்பட்டோங்கிறத நம்ம விசுவாசிக்கணும்னு இங்கே பவுல் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதில் அப்படியே மறிச்சிட்டோன்னு இல்லை. இனி நம்ம வந்து யாருக்குள்ள நம்ம பிழைச்சிருக்கிறோம்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார தான் பிழைச்சிருக்கிறோம். கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு பாவ மன்னிப்பையும் தந்து விட்டார். அதை வந்து நம்ம விசுவாசத்தினால நம்ம அதை வந்து அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் இந்த மாம்சத்தில் இப்போ நம்ம பிழைச்சிருக்கிறது என்னதுன்னா, அது வந்து நம்ம கிறிஸ்துவுக்காக, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து பிழைத்திருக்கணும். அதில் முக்கியமாக நம்ம எதை வச்சிருக்கணும்னா, அவர் மேல் உள்ள விசுவாசம். விசுவாசம் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவை அல்லாமல் வேற எதையும் நம்ம வந்து விசுவாசித்து பின் போகக்கூடாது. நம்ம பணத்தையோ அன்றாட நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களையோ மற்றவர்களையோ நம்ம விசுவாசித்து நம்பி ஏமாறுவதை விட ஆண்டவரை நம்ம விசுவாசித்தோம்னா, ஆண்டவர் நமக்கு நூறத்தனையாக கண்டிப்பாக, அது தாமதமானாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும். அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கஷ்டத்தில் இருப்போம், நம்ம பாடுகள் மத்தியில் இருப்போம். இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவையே விசுவாசித்து அவருக்குள் நம்ம பிழைத்திருந்தால் கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரையே நாம் பற்றி ஆண்டவர்கிட்டயே நம்ம சமர்ப்பணம் பண்ணி நம்ம அவரையே நாடி அவருக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட நாம் அவரிடமே நம்மை சமர்ப்பிப்போம். ஆமென். இப்போ ஜெபம் செய்வோம். அன்பும் மேற்குள்ள பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த வண்ணமாக உண்மையல்லாமல் நாங்கள் யாரையும் விசுவாசிக்க கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் அறைந்து இன்றும் எங்களுக்காக ஜீவிக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உமக்குள் நாங்கள் ஜீவிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வசிக்க, ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்குள் நாங்கள் ஆண்டவரை நிலைத்து நிற்க, உம்மில் நாங்கள் ஆண்டவரே வாழ, ஆண்டவரே எங்களுக்கு நீரே பலன் தந்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்திலே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.